தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்புகள் 3 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், 18 வருடங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு புரியாதுங்கிறதுனால நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 1 6 16. 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. அப்போ 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்துடும். 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் என்னோட கணக்குப்படி சந்திர தசை நடப்பில் வருது. உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, படிக்கிற காலகட்டங்களில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா படிக்கிற காலம் அப்படின்னா அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கீங்க ஒரு பக்கம். அதிகப்படியான அவயோக தசைகள் நடந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஸ்வாவசு வருடத்தில் தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். 3ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது பகவான். இப்போ இந்த 4 கிரகங்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார கிரகங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிலையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்கள் அடிப்படையில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை இருக்கு இல்லையா, சிறப்புன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு மனசளவில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உடல்நிலை தொந்தரவுகளை மட்டும் கொடுக்கும். இப்போ அர்த்தாஷ்டம சனி வருது, என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ நினைக்காதீங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான், உடல்நிலை தொந்தரவுகள் தவிர. அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கனாக்கா அது கூட இந்த இளம் வயசு காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக பார்ட் டைமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பாங்க. படிப்புக்கு தேவைக்காகவும் அவங்க பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே 26 வயசு வரைக்கும் சந்திர தசை. வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணிங்கனாக்கா, அதாவது பின்னாடி வரக்கூடிய சந்திர தசை 10 வருடத்தில் சனி புத்தியில் தொடங்கும். ஒரு சில பேருக்கு சந்திர தசை தொடங்கிச்சு, எனக்கு 5 வருஷமாக நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுனுக்கிறேன் அப்படின்னு ஒரு 5 வருஷத்தையும் ரொம்ப நாளாக சொல்லுவாங்க. ஆனால் சனி புத்தி சென்ட்ரு பகுதியில் இருந்து ஒரு சில மாற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நெருக்கடிகளை கொடுத்து அந்த வேலையில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு நெருப்பு மேல் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வெற்றி, ஜெயிச்சிருவீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க. வேலை வாய்ப்பு எல்லாமே, நீங்கள் நினச்ச வேலை, நினச்ச படிப்பு எல்லாமே நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டங்களில். 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இப்போ செவ்வாய் தசை நடக்குது. இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதி 5 குடையவன். நீங்கள் எந்த வயசில் செவ்வாய் தசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு பாதிப்புகள் அந்த அளவுக்கு கிடையாது. மனசளவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்ப்பீங்க செவ்வாய் தசையில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, 23, 24, 25 இந்த 3 வயசில் இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் இன்னத்துக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும். 26 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கணும். அப்படி திருமணம் ஆகலை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குது, இல்லைனாக்கா 6-8-12 மறைஞ்சிருக்கு, ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கலாம். இது மாதிரியான டைம் இல்லை, அந்த டைமில் உங்களுக்கு 7.5 சனி போயிருக்கும், அப்போது திருமணம் நடந்திருக்காது. இப்போ திருமணம் இப்போ நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்துல குரு பார்வை ராசிக்கு,
3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வந்தால் கூட உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாது. அதில் அப்போ திருமணம் ரீதியாக ஏற்றம் உண்டு. உங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் கைகூடி வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த குரு பகவான் வந்து நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா குரு சரியில்லை, கோச்சாரத்தில் இப்போ வந்து குரு பலம் இல்லை அப்படின்ட்டு நிறைய உங்களுக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு. திருமணம் ஆயிடுச்சு, பிரிஞ்சிருக்கிறீங்க, சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புக்களான காலம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இல்லை சந்திர தசையில் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்காது. என்னோட கணக்குப்படி செவ்வாய் தசை வருது 33 வரைக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விசுவாசு வருடத்தில் இந்த ராகு தசையால் ஏற்படக்கூடிய பலன்கள். ராகு தசையால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இப்போ 36, 38, 39, 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா சனியோட வீட்டில் இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து படாத பாடுபட்டிருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாமே ரிலீஃப், நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ராகு கோச்சார ரீதியாக ராகு இருக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை, சிறப்பு பார்வை. இப்போ ராகு கனெக்ட் ஆகுது. குரு இருக்கக்கூடிய இடம் வந்து மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல, அங்கே சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துல அங்கே ராகுவும் இருக்கிறார். சொந்த நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் அதில் இருக்கிறார். அந்த பார்வை இருக்கு இல்லையா, மொத்தமே ராகு கனெக்ட் ஆகிறதுனால இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வளர்ச்சி, நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, எல்லாத்துலேயுமே. திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். அருமையான டைம்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே வேணா இருக்கட்டும், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வீட்டில் இருக்கட்டும், இல்லை சூரியன் வீட்டில் இருக்கட்டும், எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அபரிவிதமான வளர்ச்சி. இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணுது, நிறைய கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். உடல் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். அதிகப்படியாக இது வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை சுயதொழிலில் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். குறிப்பிட்ட தொழில் அப்படின்றத சொல்கிறத விட, ஏன்னா 200 தொழில் இருக்குது. யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த தொழிலில் இருக்கிறாங்க. அப்பாவுடைய தொழிலை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு பிடிச்சமான தொழில், அப்பா ஒன்று பண்ணுவார், இவங்க வேற ஒரு தொழிலில் இருப்பாங்க, இவங்க ராசி அடிப்படையில் இவர்களுக்கு ராசி எது செட் ஆகுதோ அதை பொறுத்து நிறைய அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொழிலில் இருப்பாங்க. அதில் 200 தொழிலுக்கு மேலே இருக்குது. எந்த தொழிலில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை ஒரு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். சமீப காலமாக நிறைய கடன் தொலையில் இருந்திருப்பீங்க. குரு அப்படிங்கிறது ராசியாதிபதி தான், லக்னாதிபதி தான். இதே லக்னமாக இருந்தால் நிறைய கெடுபலன்களை கொடுத்துது அப்படின்னாக்கா மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த விஸ்வாவசு வருடத்தில் உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருக்குது குரு. ஏற்கனவே சொல்லிட்டேன், ராகுவோட சம்மந்தப்படுது, ராகுவோட நட்சத்திரத்தோடு சம்மந்தப்படுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், தொழிலில் ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். உங்கள் தொழிலில் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் வந்து நிறைய நாளாக திருமணம் பண்ணுறதுக்கு பார்த்துருப்பீங்க, பசங்களுக்கு கைக்கூடி வந்திருக்காது. அந்த சுப விசேஷங்கள் நடக்கும். ஏன்னா 7 சனியில் நிறைய பேருக்கு, ஒரு சில பேர் 7 சனியில் திருமணம் பண்ணவங்களையும் பார்த்துருக்குறேன். பசங்களுக்கு திருமணம் தடைப்பட்டவங்களையும் பார்த்துருக்குறேன். ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொருத்தருக்கு வந்து 7 சனி அஷ்டம சனி போயின்னு இருக்கும். அப்படியே தொடர்ச்சியாக போயின்னு இருக்கும். ஒரு ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ராசியை சுற்றி, அந்த லக்னத்தை சுற்றி தான் அவங்களுக்கு வந்து வாரிசுகள் வருவாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த 7 சனி அஷ்டம சனி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பேருக்கு, ஒரு சில குடும்பங்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. அது என்ன காரணம்? 10, 15 வருஷம், 20 வருஷமாக கஷ்டப்படுவாங்க. அது என்ன காரணம்னாக்கா ஒருத்தருக்கு போனால் 7.5, இன்னொருத்தருக்கு அப்படியே அஷ்டம சனி இல்லைனா சனி தசை, இது மாதிரி தொடர்ச்சியாக கர்ம அடிப்படையில் சனி பகவான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அது மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இது வரைக்கும்
என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததோ அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். குரு பார்வை ஒன்றே போதும் உங்கள் ராசிக்கு. லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 67 வயசுலேருந்து 86 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்குது, அர்த்தாஷ்டம சனி. இது என்ன பண்ணுமோன்னு பார்க்காதீங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் கொடுக்கும். அதுலேயும் ஏற்கனவே மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகிடும். மருத்துவ செலவுகள் வைக்காது. நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவு வச்சிடும். அதனால் உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துங்க. அது மட்டும்தான். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். ஒரு சிலர் தொழில் மாற்றக்கூடிய வாய்ப்பு, இடம் மாற்றக்கூடிய வாய்ப்பு, குடியிருக்கிற வீடு இல்லைனாக்கா வேற ஒரு இடத்துக்கு போகிறது, இது மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. நீங்கள் 7 சனிலேருந்து கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லலாம். குரு பார்வை இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கும் குரு பார்வை இருக்குது. முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள். என்ன முயற்சி பண்ணாலும் சரி, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லை சொத்து பிரிக்கிறது, இல்லை இது மாதிரி நீங்கள் உடல்நலம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் பார்க்குறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, எந்த மாதிரியான முயற்சிகளை இருந்தாலும் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி தசையில். 86 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் புதன் தசை. இந்த புதன் தசை 7ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. வீட்டில் யாராவது தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புக்கு சிறப்பு. வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் நோய் கொடுக்கும். இல்லைனா ஒரு தொழிலில் இருந்தீங்கன்னா கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு தொழிலில் இருந்தீங்கன்னா கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, இது மாதிரி கொடுக்கும் இந்த புதன் தசையானது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகப்படியான நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மன அமைதியை கொடுக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது சொந்த பந்தங்கள், இவர்கள் மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 4 கிரகங்கள் நிலையாக இருக்குது. இந்த விஸ்வாவசு வருடத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.